பைக்கில் ஹாரன் சத்தம் கம்மியாக வருதுன்னா இந்த ரிலே வாங்கி மாட்டி பாருங்கள். அப்போ வந்து சத்தம் அதிகமாக வரும். பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். கண்டினியூட்டி செக் பண்ணிட்டு எது ப்ளஸ்ஸு எது மைனஸு சுவிட்சிலேருந்து வர்றதையும் கிரவுண்டையும் செக் பண்ணிக்கணும். அதனால் மல்டிமீட்டரில் நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு அது தனியாக அந்த ஒயரை என்ன கலருன்னு தெரிஞ்சு வச்சுக்காங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளது ஆரஞ்சு கலர் வந்து கிரவுண்டாகவும் பச்சை கலர் வந்து சுவிட்சிலேருந்து வர்றதும் இருக்குது. அந்த ரிலே வந்து எந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறேன்னு அதுக்காக தான் ஒயரிங் பண்ண முடியும். நீங்கள் இப்போ ஒரு இடத்துல வச்சு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அதுக்காக ஒயரிங் பண்ணிக்கலாம். கம்பெனிலேருந்து வர 2 ஒயர் எடுத்து கரெக்டாக கிரவுண்டையும் சுவிட்சையும் அந்த பின்னை இன்சர்ட் பண்ணிக்காங்க. நான் அதே இடத்துல வச்சு டைட் அடிச்சுக்கிறேன். அது ஏன் 2 ஆரனுக்காக ஒரே ஆரனில் வந்து 2 ஒயர் வர மாரி ஒரு பின்லேருந்து 2 பின்னுக்கு போய் ஜாயிண்ட் அடிக்கிற மாரி லூப் அடிச்சுக்கணும். லூப் அடித்து 2 ஆரனுக்கும் இன்னொரு 2 ஆரனுக்கும் கிரவுண்டும் கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கிட்டேன். திருப்பியும் ஆரன்லேருந்து பேட்டரியிலேருந்து கரெக்டாக கரண்ட் வருதான்னு பார்த்து செக் பண்ணிக்கிறேன் மல்டிமீட்டரில். அதை வந்து செக் பண்ணிட்டு ரிலேயில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணியாச்சு. செக் பண்ணால் ஹாரன் அடிக்குது. இப்போ அப்படியே டைட் வச்சுக்கலாம். டீட்டெயில் டயக்ராம் வந்து காமிக்கிறேன், அதை பார்த்து கனெக்ஷன் பண்ணிக்காங்க. இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி உங்களுக்கு ஹாரன் அடிச்சு காமிச்சிருப்பேன். எவ்வளோ சத்தம் வந்துடும் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே ரிலே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.